Students, see today's topic set off and carry forward of losses. Set off and carry forward of losses. Okay, a very important topic. They may ask maybe 4 to 6 marks. Okay, 4 to 6 marks definitely இந்த சாப்டர்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா. Set off and carry forward losses. First of all, loss. Okay, see already we discussed there are 5 heads of income. Income from salary, income from house property, income from business or profession, income from capital gain, income from other sources. இந்த 5 heads of incomeல எந்த head of incomeல loss வராதுமா? salary loss வருமா? yes or no? No, sir. No, very good. So income salary definitely loss வராது. So no. What about house property? loss வருமா? yes or no? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வருமாமா? போட்டிருக்குமே செல்ஃப் ஆக்குபைட் ப்ராப்பர்ட்டி, டெப்டட் ப்ராப்பர்ட்டி, லாஸ் சான்ஸ் இருக்கா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி? Yes, sir. எஸ், கொஞ்சம் ஸ்பீடாக சொன்னால் நல்லாயிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அஃப்கோர்ஸ் பிஸ்னஸ்னால கண்டிப்பாக லாஸ். வாட் அபவுட் கேபிட்டல் கெயின்? ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ், எஸ். அண்ட் ஃபைனலி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ், ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ், லாஸ், எஸ். ஸோ தெர் ஆர் 5 heads of income. அவுட் ஆஃப் 5 heads of income, இன்கம் ஃப்ரம் சேலரியை தவிர மற்ற எல்லா ஹெட்லேயும் நமக்கு லாஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகே, ஸோ கொஷின் என்னென்னா, இந்த லாஸ் வருது, இப்போ என்ன சார் பண்ணலாம்? அந்த லாஸ் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமா? ஜென்ரலாக வந்து லாஸ்னாலே நம்ம ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹெட்டில் லாஸ் வருது, இன்னொரு ஹெட்டில் இன்கம் வருது. இந்த லாஸை இந்த ஹெட் இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணலாமா? இதுதான் இந்த டாப்பிக்கோட மெயின். வெதர் செட் ஆஃப் பண்ணலாமா? அதாவது ஒரு லாஸை இன்னொரு இன்கமோட செட் ஆஃப் பண்ணலாமா? அப்படி பண்ண முடியல சார் அப்படின்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? கேரி ஃபார்வர்ட்னா சப்சிக்வெண்ட் இயர்ஸ். ஓகே, இதுதான் டீட்டெயில் ப்ரொவிஷன்ஸ். ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு we are going to take up provisions. ஸோ இதில் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்திருக்குமா? லிசன் கேர்ஃபுல்லி. ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ். ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கேன் பி அட்ஜஸ்டட் அகெயின்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியா ஆர் எனி அதர் ஹெட் ஆஃப் இன்கம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு லிசன் கேர்ஃபுல்லி. இன்டர் சோர்ஸ், there are 2 type of adjustment. இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். அதனால சார் இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இன்டர் சோர்ஸ்னா சேம் ஹெட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது இன்டர் சோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். திஸ் இஸ் இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஃபார் வாட் இஸ் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்? ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் ஆர் கேபிட்டல் கெயின் ஆர் சேலரி ஆர் அதர் சோர்சஸ். புரியல சார்? சேம் ஹெட்லேயே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணால் அது இன்டர் சோர்ஸு, அதர் ஹெட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்டர் ஹெட்டு. ரிப்பீட் பண்ணுறேன். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிலே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அது இன்டர் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தவிர வர ரெஸ்ட் ஆஃப் த ஹெட்டில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா தட் இஸ் கால் இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட். கிளியர்? கொடுத்துருக்க பாருங்க. இன்டர் சோர்ஸ்னா செட் ஆஃப் அகேன்ஸ்ட் சேம் ஹெட் ஆஃப் இன்கம், தட் இஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். இன்டர் ஹெட் அட்ஜஸ்ட்மெண்ட்னா செட் ஆஃப் அகேன்ஸ்ட் அதர் ஹெட் ஆஃப் இன்கம். எனி டவுட்ஸ்? Okay, now we are going to take up provisions. Okay, ரொம்ப சிம்பிள் provisions. There are 3 steps. Okay, first loss வந்து என்ன சார் பண்ணணும்னா inter source adjustment. First either for example house property loss can be set off against house property income. So I have no house property income, so only loss தான் சார் இருக்குன்னா okay, inter source வந்து not possible. Second, come to inter head. சேம் என்னோட ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து 4 lakhs இருக்குது. என்னோட பிஸ்னஸ் இன்கம் ஆர் சம் அதர் இன்கம் வந்து 1,50,000 தான் இருக்குது சார். என்ன சார் பண்ணலாம்? எஸ், இந்த 4 lakhs வந்து இந்த 1,50,000 அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ ஸ்டில் 2,50,000 இருக்குது சார் லாஸு. தென் ஸ்டெப் 3, கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ். அதாவது ஃபஸ்ட்டு லாஸை வந்து சேம் ஹெட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இன்டர் சோர்ஸ் இஃப் இட் இஸ் பாசிபிள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை பாசிபிலிட்டி இல்லை, யார் லாஸ் வந்து நாட் சஃபிஷியன்ட் டு செட் ஆஃப் அப்படின்னா ஸ்டில் லாஸ் இருக்குன்னா கம் டு இன்டர் ஹெட். இன்டர் ஹெட்ல நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, ஸ்டில் தெர் இஸ் எ லாஸ் அப்படின்னா தென் கேரி ஃபார்வர்ட்னா மீனிங் நீங்கள் சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கு நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணி செட் ஆஃப் பண்ணலாம். இதில் யாருக்கா டவுட் இருக்கா? ஃபஸ்ட்டு லாஸ் அண்டர் த ஹெட் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, தட் இஸ்
எய்தர் லாஸ் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் செல்ஃப் ஆக்குபைடாக இருக்கலாம் ஆர் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டியாக இருக்கலாம். How to set off? First, initially, inter-source adjustment. Meaning, house property loss can be set off against house property income. Suppose there is no house property income, then you can go to inter-head. Inter-head, for example, house property loss ஒரு 3 lakhs இருக்கு, business income இருக்கு சார், or capital gain இருக்கு, or other sources, or salary. You can set off, but only small restriction. That is, maximum rupees 2 lakhs can be set off. இதெல்லாம் MCQ கேட்பாங்கம்மா. ஓகே, ஸோ ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸை இன்ட்ரேடில் நீங்கள் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் எவ்வளோ கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 2 lakhs தான் நீங்கள் இன்ட்ரேட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரிப்பீட் பண்ணுறேன். வாட் அபவுட் இன்ட்ரெஸ்ட் சோர்ஸ்? நோ லிமிட். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக 6 lakhs ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் ஒரு 3 lakhs இருக்குன்னா அந்த 6 lakhs இந்த 3 lakhs அட்ஜஸ்ட் பண்ணலாம். பேலன்ஸ் 3 lakhs இன்ட்ரேட்டுக்கு போகணும். இன்ட்ரேட்டுக்கு போகும்போது அங்கே ரிஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. மேக்ஸிமம் 2 lakhs தான் நீங்கள் செட் ஆஃப் பண்ண முடியும். ஓகே, அப்போ பேலன்ஸ் 1 lakh சார். பேலன்ஸ் 1 lakh. நெக்ஸ்ட் லைன் கேரி ஃபார்வர்ட், செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஒன்ஸ் நீங்கள் கரண்ட் இயரில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் சோர்ஸ் பண்ணி அண்ட் இன்ட்ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டில் லாஸ் இருக்குது அப்படின்னா அந்த லாஸை நெக்ஸ்ட் நம்ம சப்சிக்வெண்ட் இயர்ஸ்க்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஆனால் ஒரே கண்டிஷன், ஒன்ஸ் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் சேம் ஹெட்டில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ரிப்பீட் பண்ணுறேன், எந்த லாஸுமே நீங்கள் நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீடம் கிடையாது. என்ன ஃப்ரீடம்? எனி ஹெட் ஆஃப் இன்கம். இந்த எனி ஹெட் இன்டர்ஹெட்ன்றோட ஆப்ஜெக்டே ஒன்லி இந்த கரண்ட் இயர், கரண்ட் ப்ரீவியஸ் இயரில் மட்டும்தான். எந்த இயரில் உங்களுக்கு லாஸ் அரைஸ் ஆகுதோ அந்த இயரில் மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூ கேன் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எய்தர் இன்டர் சோர்ஸ் ஆர் இன்டர் ஹெட். ஒன்ஸ் நீங்கள் கேரிஃபர் பண்ணிட்டா ஒன்லி இன்டர் சோர்ஸ், தட் இஸ் சேம் ஹெட் ஆஃப் இன்கமில் தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். ஓகே, எனி அதர் ஹெட்டில் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. ஓகே, எனி டவுட்ஸ்? ஸோ இஃப் கேரி ஃபார்வர்ட் அவுட் டு செட் ஆஃப் அகேன்ஸ்ட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஓகே, ஃபைன். So how many years நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம்? 8 assessment years. How many years? 8 assessment years நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ஓகே, ஒரே கண்டிஷன் என்ன சொல்லுவோன்னா, லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ணணுன்னா நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கமை பிஃபோர் டியூ டேட்டுக்கு முன்னாடி ஃபைல் பண்ணியிருக்கணும். வாட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்? அந்த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இன் கேஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் 31st July, இன் கேஸ் ஆஃப் கம்பெனி 31st October. ஸோ நீங்கள் பிஃபோர் டியூ டேட் கூட நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் இந்த லாஸை நெக்ஸ்ட் இயர் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். ரிப்பீட், இன் ஆர்டர் டு கிளைம் தி பெனிஃபிட் ஆஃப் கேரி ஃபார்வர்ட் ஆஃப் லாஸஸ் ஒன் மஸ்ட் ஃபைல் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பிஃபோர் டியூ டேட் ஆஃப் ஃபைலிங் ரிட்டர்ன். சப்போஸ் 31st July நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமா? பிஃபோர் 31st July. ஓகே, உங்களுக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் பிஃபோர் 31st July ரிட்டர்ன் ஃபைல் பண்ணல, August 12th அன்னைக்கு ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருக்கீங்க, அதாவது ஆஃப்டர் த டியூ டேட். அப்போ லாஸ் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா சார்னா ஆன்சர் இஸ் எஸ். சார் நீங்கள் முடியாது சொன்னீங்க. அஃப்கோர்ஸ் ஒன்லி ஃபார் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தெர் இஸ் எக்ஸப்ஷன். என்ன எக்ஸப்ஷன்னா, ஈவன் நீங்கள் பில்லேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும் லாஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட். ரிப்பீட், ஈவன் பில்லேட்டடாக நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாலும், தட் இஸ் ஆஃப்டர் த டியூ டேட் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் ஸ்டில் லாஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஃபார் 8 assessment years. தெர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பிஃபோர் டியூ டேட் நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது இன் கேஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. டவுட்? நெக்ஸ்ட் லாஸ் பிஸ்னஸ் லாஸ். பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு நான் ஸ்பெக்குலேட்டிவ். ஓகே, நான் ஸ்பெக்குலேட்டிவ் நார்மல் பிஸ்னஸ். ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓகே, இன்ட்ரெஸ்ட் சோர்ஸ் மீன் பிஸ்னஸ் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம். ஓகே, சப்போஸ் தெர் இஸ் நோ பிஸ்னஸ் இன்கம்னா தென் யூ கேன் கம் டு இன்டர் ஹெட். வெரி இம்பார்ட்டன்ட், எனி ஹெட் ஆஃப் இன்கம் ப்ராக்கெட்டில் பாருங்கள், அதர் தென் சேலரி. ஸோ பிஸ்னஸ் லாஸை ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணணும். சப்போஸ் யூ அனேபிள் டு அட்ஜஸ்ட் பண்ணால் தென் யூ கேன் கோ டு எனி அதர் ஹெட்டு. ஆனால் அங்கே போய் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பட் கண்டிஷன் என்னன்னா, எனி அதர் ஹெட்டில் சேலரி வரக்கூடாது. ஸோ பிஸ்னஸ் லாஸ் கேன் பி செட் ஆஃப் எனி ஹெட்டு அதர் தென் சேலரிஸ். ஸ்டில் லாஸ் இருக்குது சார் அப்படின்னா, நான் சொன்னேன்ல, ஒன்ஸ் லாஸ் உங்களால் செட் ஆஃப் பண்ண முடியலன்னா இட் மஸ்ட் பி கேரி ஃபார்வர்ட். ஓகே, பட் ஒன்ஸ் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணால் அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம், அதாவது இன்டர் சோர்ஸ், சேம் ஹெட்டில் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். சேம் ப்ரொவிஷன், வெதர் ரிட்டர்ன் ஹாஸ் டு பி ஃபைல்ட் இன் டைம், ஐ மீன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் 8 assessment year. வெதர் ரிட்டர்ன் ஹாஸ் டு பி ஃபைல்ட் இன் டைமான்னு கேட்கலாம். எஸ், நீங்கள் ரிட்டனை பிஃபோர் டியூ டேட் நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் தான் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். சப்போஸ் போன எக்ஸாம்பிள் சொன்ன மாதிரி நீங்கள் 31st July ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் August 12th நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் லாஸ் cannot be carry forward. Repeat, loss cannot be carry forward. ஸோ உங்களுக்கு லாஸை நெக்ஸ்ட் இயருக்கு கொண்டு போகணும் அப்படின்னா
ரிட்டனை பிஃபோர் டியூ டேட் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும், கம்பல்சரி. கிளியர்? டவுட்? This is non-speculative. Come to speculative. See, what is speculative? Our definitions கொடுத்துருப்பேன், without taking actual delivery. Okay. So, speculative வந்து only against speculative income. Inter-source அதுவுமே கிடையாது. Speculative loss வந்தால் speculative incomeல தான் adjust பண்ணணும். Suppose you are unable to adjust speculative income, then it straight away carry forward against the speculative income. Number of years carry forward, very important, 4 assessment years. 4 years தான் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். வெதர் ரிட்டர்ன் ஹேஸ் டு பி ஃபைல் இன் டைம், ஆன்சர் இஸ் எஸ். ரிட்டர்னை பிஃபோர் டியூ டேட் நீங்கள் ஃபைல் பண்ணியிருக்கணும். ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பிஸ்னஸ் ப்ரொஃபஷனில் பார்த்தோம், ஸ்பெசிஃபைடு பிஸ்னஸ். நான் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், ஹோட்டல், பெட்டு, வேர் ஹவுஸ் ஃபெசிலிட்டி, ஸ்டோர்ஸ், கோல்ட் ஸ்டோரேஜ், பைப் லைன், இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 13 to 15 ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ யூ ஆர் டூயிங் எ ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் அப்படின்னா லாஸ் வருமா சார்? டெஃபினட்டாக லாஸ் வரும். ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ். So, specified business loss set off against specified business income only. Okay, in the business law, you adjust pannu. Okay, unable to set off. So, still loss irukudana, it must be carry forward against specified business income. Very important. Number of years to be carry forward indefinitely. இதுக்கு cut off கிடையாது. 8 years, 4 years, 10 years, no cut off for specified business loss. But ஒரே ஒரு condition, return has to be filed before due date. Return மட்டும் நீங்கள் before due date file பண்ணிடணும். Return before due date file பண்ணிட்டா the specified business loss can be carry forward any number of years and against set off against specified business income. Okay, இதில் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் லாஸ் வந்து capital gain loss. In case of short term capital loss against any capital, very important. Current year பொறுத்த வரைக்கும் you can set off against any capital gain, meaning either short term capital gain or long term capital gain. இதுலயும் வேணாலும் நீங்கள் adjust பண்ணலாம் short term capital loss. Okay. Suppose unable to set off, still loss இருக்குன்னா carry forward and against any capital gain. Number of years to be carry forward, 8 assessment years. Number of to be carry forward, 8 assessment years. Whether return has to be filed in time, yes. Before due date return file பண்ணாதான் அந்த 8 assessment கொண்டு போக முடியும். This is for short term capital loss. What about long term capital loss? Against long term capital gain only. Long term capital loss பொறுத்த வரைக்கும் long term capital gainல தான் adjust பண்ண முடியும். Okay, but short term அப்படி கிடையாது. vice versa எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் long term capital loss against long term capital gain only. Once carry forward பண்ணாலும் against long term capital gain only. Number of years to be carry forward, 8 assessment year. And whether return has to be filed in time, answer is yes. நீங்கள் ரிட்டனை ஃபைல் பண்ணால் தான் நீங்கள் லாஸை கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ். சி 4 years பேக் வந்து இது 1038 எக்ஸம்டட்மா. ரிப்பீட் பண்ணுறேன், இந்த பர்டிகுலர் லாஸ் வந்து இன்கம் வந்து 1038 எக்ஸம்டட் இருந்தது. ஸோ அது 4 years பேக்கு. நவ் அது ரிமூவ் பண்ணிட்டாங்க. 10% இப்போ டேக்ஸ். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இதில் என்ன ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குமா? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அண்ட் அக்கௌண்ட் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ்க்கு யாரா எனி ஒன்? ஸோ லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் அக்கௌண்ட் லிஸ்டட் ஷேர்ஸ் 112 வந்து அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்லி. ஓகே, இன் எக்ஸஸ் ஆஃப் ஆக்சுவலி வந்து 1 lakh வரைக்கும் அந்த எக்ஸிபிஷன் சொன்னோம். கரெக்ட், 1 lakh வரைக்கும் அது எக்ஸாம்டட். இஃப் கேரி ஃபார்வர்டாக இருந்தாலும் அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஒன்லி. நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு கேரி ஃபார்வர்ட் 8 assessment years. And whether return has to be filed in time, yes. ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணணும் பிஃபோர் டியூ டேட். நீங்கள் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடணும். அப்போ தான் அந்த லாஸை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அண்ட் ஃபைனலி இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இன்கம் ஃப்ரம் அதர் சோர்ஸில் லாஸ் வருமா சார்? வரும். லாஸ் ஃப்ரம் தி ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஹார்சஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரேஸ் கிண்டியில் இருக்குது. சென்னையில் பொறுத்த வரைக்கும் கிண்டியில் இருக்குது ரேஸ் கிளப். ஓகே, ஸோ அங்கே என்னென்னா மேபி மந்த்லி ஒன்ஸ் ஆர் சம் சீசன் இருக்கும் ரேஸ். ஓகே, ஹார்ஸ் ரேஸ் இருக்கும். அதை வந்து மெயின்டெனன்ஸ் நடந்துருக்கும். ஓகே, அது வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அந்த ஹார்ஸ். அதுக்கு நிறைய எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும். ஓகேவா? பட் அந்த வின் பண்ணி ஸ்டேக் மணி சொல்லுவாங்க. ஹார்ஸ் வின் பண்ணி கொடுக்குறது ஸ்டேக் மணி. ஸோ அந்த ஹார்ஸை த்ரூ அவுட் த இயர் நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு 5 lakhs ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெண்டிச்சர். பட் அந்த ஹார்ஸ் வந்து வின் பண்ணி கொடுக்குற அந்த ஸ்டேக் மணி இருக்குல்ல, ப்ரைஸ் மணி, சரி ஃபார் எக்ஸாம்பிள் 4 lakhs அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் 1 lakh. ரிப்பீட் பண்ணுறேன், நம்ம அந்த ஹார்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணது 5 lakhs.
பட் அந்த ஆர்ஸ் உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுத்தது 4 lakhs. நெட்டாக பார்த்தா 1 lakh வந்து நம்மளுக்கு லாஸ். ஓகே, இந்த லாஸ் வந்தால் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது சேம் ஆக்டிவிட்டி தான், இன்கம் ஃப்ரம் சேம் ஆக்டிவிட்டி. அதாவது இன்னொரு இதில் கெயின் வந்தால் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். சப்போஸ் கெயின் இல்லைன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணாலும் சேம் ஆக்டிவிட்டி தான், இன்கம் ஃப்ரம் சேம் ஆக்டிவிட்டி. பட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் டு பி கேரி ஃபார்வர்ட் 4 years. வெதர் ரிட்டர்ன் ஹாஸ் பி ஃபைல் இன் டைம், ஆன்சர் இஸ் எஸ். சரி, 2 கேஸ்க்கு வந்து 4 years வந்திருக்கு, ஒன்று வந்து இன்டெஃபினைட் வந்திருக்கு. ஒன்று 4 years வந்து ஸ்பெகுலேட்டிவ் இன்கம், அனதர் 4 years வந்து லாஸ் ஃப்ரம் த ஆக்டிவிட்டி ஆஃப் ஓனிங் அண்ட் மெயின்டைனிங் ரேஸ் ஆசஸ். இன்டெஃபினைட் பீரியட் வந்து ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் லாஸ் செக்ஷன் 35AD. அண்ட் மற்ற எல்லாத்துக்குமே லாஸ் பார்த்தீங்கன்னா 8 years தான் வரும். ஓகேவா, இதில் டவுட் இருக்கா? ஓகேவா, நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் பாருங்கம்மா. செட் ஆஃப் அண்ட் கேரி ஃபார் லாஸஸ். ஸ்டெப் 1 இன்டர்-சோர்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட், செட் ஆஃப் வித்தின் தி சேம் ஹெட் ஆஃப் இன்கம். Step 2 inter-head adjustment, set off against income of any other head of income. ஸோ ஃபஸ்ட்டு இன்டர்-சோர்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணோம், ஸ்டில் லாஸ் இருக்குன்னா ஸ்டெப் 2க்கு போங்க, இன்டர்-ஹெட். சரி, இன்டர்-ஹெட்னா எல்லாருக்கும் கிடையாது, வேற ஒரு அப்ளிகபிள். ஒன்ஸ் இன்டர்-ஹெட்டை போயிட்டீங்க அட்ஜஸ்ட் பண்ண முடியலன்னா தென் கேரி ஃபார்வர்டில் லாஸஸ். Unabsorbed losses, if any, will be carry forward. Important point. Business loss cannot be set off against the salary income. Already we discussed. So business loss any head adjust பண்ணலாம் current year other than salary. And house property loss can be set off without any ceiling limit. Without any ceiling limit against house property income. That is inter-source பொறுத்த வரைக்கும் there is no restriction. But loss from house property can be set off maximum 2 lakhs against other income, and balance loss if any shall be carry forward. Balance loss any carry forward. So inter-head வரும்போது தான் the restriction 2 lakhs. Okay. Then no loss can be set off against a cash flow income. Similarly, loss from gambling etc. can neither be set off nor be carry forward. See, what is cash flow income? Other sourceல பார்த்தோம். Okay, winning from lottery, okay, winning from betting, இதெல்லாமே வந்து கேம்பிளிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் இன்கம். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் லாஸ் வருது, ரிப்பீட் பண்ணுறேன், பிஸ்னஸ் லாஸ் வருது ஆர் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வருது, எனி ஹெட்னு சொல்லியிருக்கோம்ல. ஸோ எனி ஹெட்டு ஓகே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணலாமான்னா ஆன்சர் இஸ் நோ. நோ லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் கேஷ் இன்கம். கேஷ் இன்கத்தில் எந்த ஒரு லாஸையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. கிளியர்? எந்த லாஸுமே உங்களுக்கு நோ லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் கேஷ் இன்கம். கேஷ் இன்கத்தில் எந்த ஒரு லாஸையுமே அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாது. ஓகே. சிமிலர்லி லாஸ் ஃப்ரம் கேம்பிளிங் எக்ஸெட்ரா, அந்த கேஷுவல் லாஸையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அதர் ஹெட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் பர்ச்சேஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட். பர்ச்சேஸ் ஆஃப் லாட்ரி டிக்கெட் வந்து 1 lakh நீங்கள் லாட்ரி டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணீங்க, ப்ரைஸ் மணி வந்து 60,000 வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 1 lakh, ஸோ 60, 40,000 எனக்கு லாஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எனி இன்கம் ஏர்ன்டு கேஷ் இன்கம் ஃபார் தட் எனி எக்ஸ்பென்சஸ் இன்கர்ட் ஷல் பி இக்னோர். ஒரு கேஷ் இன்கம் நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஏதாவது எக்ஸ்பென்ஸ் இன்கர் பண்ணால் அதை கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். Okay, so any head of loss cannot be adjusted against a casual income, and similarly casual losses also cannot be adjusted against other head of income. Clear? Next, loss of discontinued business can be carried forward and set off against income from any other business. இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஓகே, ஆல்மோஸ்ட் ஒரு 12 lakhs இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஸ்டேஜில் ஓகே இது வேலைக்கு ஆகல அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்கு சம் அதர் பிஸ்னஸ் டைவர்ட் ஆகிட்டீங்க. ஓகே, அந்த 12 lakhs நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்களா, அது லாஸ். ஓகே, இன்னொரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த டிஸ்கண்டினியூ பிஸ்னஸ் லாஸை அதர் பிஸ்னஸ் இன்கமோட அட்ஜஸ்ட் பண்ணலாமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஆன்சர் இஸ் எஸ். டிஸ்கண்டினியூ பிஸ்னஸ் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் பிஸ்னஸ் இன்கம். கிளியர்? மீனிங் ஆஃப் unabsorbed depreciation. What is unabsorbed depreciation? Very simple. Business profit are not sufficient or insufficient to absorb the entire amount of depreciation. The unabsorbed depreciation can be carried forward for any number of years, set off against any head of income other than salary. Meaning என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் சார்ஜிங் ஆல் எக்ஸ்பென்சஸ் பட் பிஃபோர் டிப்ரிசியேஷன். நெட் ப்ராஃபிட் வந்து 1 lakh இருக்குமா ஃபார் எக்ஸாம்பிள், டிப்ரிசியேஷன் வந்து 2,50,000 இருக்குமா. ஸோ நெட் ப்ராஃபிட் 1 lakh பிஃபோர் சார்ஜிங் டிப்ரிசியேஷன். ஓகே, 1 lakh. இப்போ டிப்ரிசியேஷன் 2,50,000 போட்டால் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா நெட் லாஸ் 1,50,000 வரும். இட் இஸ் நாட் நெட் லாஸ், இட் இஸ் இன்கேஸ் இன்கம் டேக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இட் இஸ் unabsorbed depreciation. அதாவது பிஸ்னஸ் ப்ராஃபிட் இஸ் இன்சஃபிஷியன்ட் டு அப்சார்ப் தி ஃபுல் அமௌண்ட் ஆஃப் டிப்ரிசியேஷன் கால்
unabsorbed depreciation can be set off against any head of income other than salary. Next, meaning of speculative business. Profit or loss made in the business without taking delivery. That's what without taking actual delivery at the time of purchase or giving delivery at the time of sale. But the contract is ultimately settled. இது வந்து ஷேர்ஸில் சொல்லுவாங்க. ஷேர்ஸில் இன்ட்ராடேன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, உங்கள்கிட்ட நீங்கள் ஷேர்ஸ் வாங்காமே ஷேரை விற்கலாம், ஷேரை விற்றுட்டு வாங்கலாம், ஆறு வாங்கிட்டு விற்கலாம், எப்படி வைசி வருஷம் எப்படின்னா பண்ணலாம். ஓகே, பட் ரெண்டுமே என்னென்னா வித்தவுட் ஆக்சுவல் டெலிவரி. அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். தட் இஸ் கால் ஸ்பெகுலேட்டிவ் இன்கம் ஆர் ஸ்பெகுலேட்டிவ் லாஸ். நெக்ஸ்ட், கம்பல்சரி ஃபைலிங் ஆஃப் லாஸ் ரிட்டர்ன். செக்ஷன் 80 வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம்ல. ஸோ இன் ஆர்டர் டு கேரி ஃபார்வர்ட் த பெனிஃபிட் ஆஃப் லாஸஸ் ஒன் மஸ்ட் ஃபைல் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பிஃபோர் டியூ டேட். ஸோ நீங்கள் பிஃபோர் டியூ டேட் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணால் தான் லாஸை வந்து நெக்ஸ்ட் இயருக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் லாஸ் ரிட்டர்னை நீங்கள் ஃபைல் பண்ணலன்னா லாஸ் கேனாட் பி கேரி ஃபார்வர்டு. இதுக்கு என்ன சில எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 இருக்குது. ஒன்று ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸு, இன்னொன்று அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன். ஸோ இன் கேஸ் ஆஃப் அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன் ஈவன் தோ நீங்கள் ரிட்டர்னை ஃபைல் பண்ணல, அதாவது பிலேட்டடாக பண்ணீங்க, ஆஃப்டர் த டியூ டேட் பண்ணாலும் ஸ்டில் அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி ஹெட் ஆஃப் இன்கம் அதர் தென் சேலரி லைக் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. சரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ரிட்டர்னை நீங்கள் பிஃபோர் டியூ டேட் பண்ணாமல் லேட்டாக ரிட்டர்ன் ஃபைல் பண்ணீங்க, பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னா ஸ்டில் லாஸ் கேன் பி கேரி ஃபார்வர்ட். சிமிலர்லி அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன் ஆல்சோ இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் ஈவன் யூ ஃபைல் யூ ரிட்டர்ன் belatedly. அதான் செக்ஷன் 80. In order to claim the benefit of carry forward of losses, the assessee should file his loss return before the due date. However, loss under the head house property and unabsorbed depreciation can be carried forward even if the return is filed after the due date of filing income tax return. Next, order of set off. So this is a business profit. வந்து நீங்கள் எப்படின்னா order of set off if business profit are insufficient. ஃபஸ்ட்டு கரண்ட் இயர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் இருந்தால் மைனஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன், நெக்ஸ்ட்டு கரண்ட் இயர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபேமிலி பிளானிங். இந்த 3 தான் ஃபஸ்ட்டு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். கரண்ட் இயர் சயின்டிஃபிக் எக்ஸ்பெண்டிச்சர், கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன், கரண்ட் இயர் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். நெக்ஸ்ட்டு ப்ராட் ஃபார் பிஸ்னஸ் லாஸ், லாஸ்ட் இயர் லாஸ் இருக்குல்ல, அந்த லாஸை வந்து இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும் ப்ராஃபிட்டில். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் தான் அன்அப்சார்ப்டு டிப்ரிசியேஷன், அன்அப்சார்ப்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் அன்அப்சார்ப்டு ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ டோட்டலாக 7 இருக்குது. ஃபஸ்ட்டு ரிப்பீட் பண்ணுறேன். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் சயின்டிஃபிக் ரிசர்ச் கரண்ட் இயர் டிப்ரிசியேஷன், கரண்ட் இயர் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபேமிலி பிளானிங். நெக்ஸ்ட்டு ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ், நெக்ஸ்ட்டு அன்அப்சார்ப்ட் டிப்ரிசியேஷன், நெக்ஸ்ட்டு அன்அப்சார்ப்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் ஃபைனலி அன்அப்சார்ப்ட் ஃபேமிலி பிளானிங் எக்ஸ்பெண்டிச்சர். ஓகே, டேக் ப்ராப்ளம் நம்பர் 1. From the following, இது வந்து ஆக்சுவலி லாஸ்ட் இயர் மெட்டீரியல்மா 2022. ஆக்சுவலி 2023 இருக்கு, நான் எடுக்கல, டைம் ஆயிடுச்சு, இது எழுதிட்டேன். ஓகே, உங்களுக்கு மெட்டீரியல் சென்ட் பண்ணிக்கிறது 2022-23 தான். ஓகே, from the following information, compute total income of Mr. A for the assessment year 2022-23. Income from salary after standard deduction 6,80,000, income from house property 40,000, business loss 1,80,000 negative, loss from specified business referred section 35AD 60,000. Short-term capital loss 1,60,000, long-term capital gain 1,40,000, loss from gambling 30. இதை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும்? ஓகே, ஜஸ்ட் ஃபஸ்ட் டிஸ்கஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் சம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபைட் பிஸ்னஸ் எடுத்துக்கலாம். இதெல்லாம் எப்படி சார் ப்ரெசென்ட் பண்ணணும்? சின்ஸ் அப்கமிங் எக்ஸாம் வந்து ஆஃப்லைன் எக்ஸாம்ஸ். ஓகே, இது என்ன சார் பிக் அட்வான்டேஜ். உங்களுக்கு என்னெல்லாம் தோணுதோ நீங்கள் எதாவது நோட்ஸில் கொடுக்கலாம், ஒர்க்கிங் நோட்ஸில். ஓகே, வெரி இம்பார்ட்டண்ட். Very important. Working notes should form part of your answer, not only for tax, accounts, costing. Okay, எல்லாத்துலேயுமே நீங்கள் எழுதி ஆகணும் ஒர்க்கிங் நோட்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ என்னென்னா நோட் அப்படின்னு போட்டு லாஸ் அண்டர் செக்ஷன் 35AD கேரி ஃபார்வர்ட் அண்ட் செட் ஆஃப் அகெயின்ஸ்ட் ஸ்பெஷல் பிஸ்னஸ் இன்கம் அண்ட் இட் கேன் பி கேரி ஃபார்வர்ட் எனி நம்பர் ஆஃப் இயர்ஸ், indefinite period. Okay, and the only condition is the return of loss return should be filed before டியூ டேட். ஈச் அண்ட் எவ்ரி இதுக்கு நீங்கள் அந்த பாயிண்ட் எழுதினீங்கன்னா வேலிட் பாயிண்ட். ஓகே, ஆர் காமனாக கூட இதுதான். ஆல் லாஸஸ் வில் பி கேரி ஃபார்வர்ட் ப்ரொவைடட் த லாஸ் ரிட்டர்ன் ஃபைல் பிஃபோர் டியூ டேட் அப்படின்னு நம்ம எழுதணும். ஓகேவா, பாயிண்ட் புரியுதா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் 60,000 தூக்கிடுங்க, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ். ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் லாஸ் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி கேபிட்டல் கெயின் சொல்லியிருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஸோ 60,000 மைனஸில் இருக்குது. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,40,000 இருக்குது. ஸோ இந்த 60,000 1,40,000 அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணால்
பேலன்ஸ் எவ்வளோ வரும்? ஒன் 60ல் 40 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 80,000 இருக்கும். பேலன்ஸ் 80,000. வாட் அபவுட் லாஸ் ஃப்ரம் கேம்பிளிங்? நான் சொன்னேன் கேஷுவல் லாஸை பொறுத்த வரைக்கும் செட் ஆஃபும் பண்ண முடியாது, கேரி ஃபார்ம் பண்ண முடியாது, டோட்டலி இக்னோர். நோட் தரணும். ஓகே, எக்ஸாம்பிள் நோட் தரணும். யூ கம் டு பிஸ்னஸ் லாஸ். சார் பிஸ்னஸ் லாஸ் 1,80,000 இருக்குது சார், என்ன சார் பண்ணலாம்? பிஸ்னஸ் லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி ஹெட் ஆஃப் இன்கம் அதர் தென் சேலரி. ஸோ இந்த 180ல் ஃபஸ்ட்டு இந்த 40 அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? ஸ்டில் 1,40,000 லாஸ் இருக்குது. இங்கே கேபிட்டல் கெயின் ஒரு 80,000 இருக்குது. ஸோ 1,80,000ல் 80,000 அட்ஜஸ்ட் பண்ணால், ஐ மீன் 1,40,000ல் 80,000 அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் 60,000. அதுதான் அன்அப்சர்வ்ட் பிஸ்னஸ் லாஸ். நோட்டு, unobserved business loss can be carry forward for 8 assessment years and set off against business income only, provided the loss return has to be filed before due date. And finally இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்னா, உங்களுடைய கிராஸ் டோட்டல் இன்கம் ஆர் கம்ப்யூட் டோட்டல் இன்கம் 6,80,000 வரும். அதாவது சேலரியோட இன்கம் ஃபுல்லாக வந்துடும். இல்லை டவுட் இருக்கா? ஓகே மேம். ப்ராப்ளம் 1, இன்கம் ஃப்ரம் சேலரி. How much income from salary? 6,80,000. Correct? Next, income from house property 40,000. Long-term capital gain. Long-term capital gain how much ma? 1,40,000. Short-term capital loss 60. இது ரெண்டையும் ஆட் பண்ணா 80,000. Brought forward loss against business loss can be set off against house property. Yes. After adjusting house property income. Okay, 1,20,000. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபைனல் ஆன்சர் எவ்வளோ வரும் சார் அப்படின்னா 1,20,000 ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. ஆக்சுவலி 1,60,000 தான் போடணும். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் வந்து 1,60,000 தானே. பிஸ்னஸ் லாஸ் 1,80,000. சாரி, 1,80,000. ஓகே, இங்கே டேக்ஸ் இன்கம் போடும்போது 6,80,000 வரும். 6,80,000. ஓகே, இதுதான் உங்களோட டோட்டல் இன்கம். ஒரு டவுட் இருக்கா? வித்தவுட் ஒர்க்கிங் நோட் செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் மார்க் கிடையாதுமா. ஓகே, ஒர்க்கிங் நோட் வெரி இம்பார்ட்டண்ட் பிகாஸ் எவ்ரி திங் ஷுட் பி எக்ஸ்பிளைன் பை வே ஆஃப் ஒர்க்கிங் நோட் தான். சரி, செட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் நம்மளால் சம்மை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஓகே, சம்மை போடலாம், பட் உங்களுக்கு எக்ஸாம் எனக்கு ஒன்றுமே புரியாது. 6,80,000 இருக்குது, ஆனால் ஆன்சர் இங்கே 6,80,000 இருக்குது. ஓகே, இது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். இதில் என்ன இங்கே சொல்கிறோம், ஒர்க்கிங் நோட். சரி, ஒர்க்கிங் நோட்டில் கிளியராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். Again, loss from specific business can be set off only against the income from specific business. It's to be carried forward. Next, loss from gambling cannot be set off nor carry forward. Balance loss of 60,000. எந்த பேலன்ஸ் லாஸ்? 1,80,000 இருக்கு. ஓகே, ப்ளஸ் இந்த 40 + 80 டோட்டலாக 1,20,000 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ 60,000 to be carry forward. And business loss cannot be set off against income from salary. That's all. Total income 6,80,000. இல்லை யாருக்கா டவுட் இருக்கா? எனி டவுட்? ப்ராப்ளம் நம்பர் 2 பாருமா. Mr. A submit the following particulars pertaining to the assessment year 2022-23. Income from salary before standard deduction 4,40,000. அப்போ என்ன பண்ணோம்? லெஸ் ஸ்டாண்டர்ட் deduction 50,000, 3,90,000 வரும். ஓகே, தென் லாஸ் ஃப்ரம் செல்ஃப் ஆக்குபைடு பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி 70,000. சி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் கேன் பி செட் ஆஃப் அகேன்ஸ்ட் எனி ஹெட் ஆஃப் இன்கம் இன்க்ளூடிங் சேலரி. வெரி இம்பார்ட்டன்ட். லாஸ் ஃப்ரம் லிட்டர் ப்ராப்பர்ட்டி 1,50,000. அப்போ டோட்டல் லாஸ் வந்து 2,20,000 இருக்குது. ஓகே, பிஸ்னஸ் லாஸ் 1,00,000 இருக்குது. பேங்க் இன்ட்ரெஸ்ட் வந்து 80,000. கம்ப்யூட் டோட்டல் இன்கம் ஆஃப் மிஸ்டர் ஏ ஃபார் அசஸ்மெண்ட் 22-23. ட்ரை பண்ணுங்க. Mr. B is a partner in partnership firm named XYZ Associate. He provided the details regarding his income and the losses for the year 31/3/2022. Salary from XYZ Associates 3,75,000, which was claimed by the firm in its return and allowed as deduction. Brought forward business loss from assessment 21-22 6,25,000.
Loss on sale of shares listed NSE 1,50,000. Shares were held for more than 15 months and STT paid on sale of and acquisition. Long-term capital gain on sale of his house 2,50,000. 51,000 received cash from friend in party. 27,500 gross received from dividend on listed equity shares on domestic company. Loss from speculative business brought forward 2,50,000. Life insurance premium paid 10% of capital sum assured 1 lakh. Compute total income of B and show the item eligible for carry forward. இதுதான் கொஸ்டின்மா. ஓகே, இன்கம் ஃப்ரம் பிஸ் சேலரி வந்து சேலரி ரிசீவ் பை ஒர்க்கிங் பார்ட் வந்து இட் இஸ் டாக்ஸபிள் அண்ட் இன்கம் ஃப்ரம் பிஸ்னஸ் ப்ரொஃபஷன் 3,75,000. 3,75,000. ஓகே, 3,75,000. அண்ட் brought forward business loss. brought forward business loss எவ்வளோ இருக்கு? brought forward business loss how much? 6,25,000. 6,25,000. ஸோ இந்த 3,75,000 ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் வந்து நீல் வரும், 0. கம் டு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ். லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட் ஆஃப் லிஸ்டட் ஷேர்ஸ் எவ்வளோ வருது? லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2,50,000 கொடுத்துருக்கான். வாட் அபவுட் லாஸ் ஃப்ரம் கேபிட்டல் கெயின்? லாஸ் ஃப்ரம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் how much? லாஸ் brought forward loss இருக்கே, how much? எஸ், தேர்ட் லைனில் பாருங்கள், லாஸ் ஆன் சேல் ஆஃப் ஷேர்ஸ் லிஸ்டட் ஆன் என்எஸ்சி 1,50,000. சரி, எதுக்கு 50 மந்த்ஸ் கொடுத்துருக்கான்னா, சரி ஞாபகம் இருக்கான்னு தெரியல, லிஸ்டட் ஷேர்ஸ் வந்து மோர் தென் 12 மந்த்ஸ் வந்து லாங் டேர்ம். தேர் பை இட்ஸ் 1,50,000 லாங் டேர்ம் கேபிட்டல் லாஸ் செட் ஆஃப் அகேன்ஸ்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஸோ செட் ஆஃப் பண்ணால் 2,50,000 minus 1,50,000 1 lakh. கம் டு டிவிடெண்ட். டிவிடெண்ட் வந்து 27,500 ரிசீவ் பண்ணுறான் டிவிடெண்ட். அண்ட் gift in excess of 50,000 fully taxable. அதர் சோர்ஸில் வந்து in excess of அதர் சோர்ஸ் ஞாபகம் இருக்கா? more than 50,000 fully taxable. okay, then total income 1,78,500. இது டவுட் இருக்காமா? டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80C டிடக்ஷன்ஸ் இருக்கு. சரி, ஆக்சுவலி வந்து எல்ஐசி பே பண்ணியிருக்காங்க. எல்ஐசி ப்ரீமியம் பே பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆக்சுவலி அவங்க பே பண்ணது வந்து rupees 1 lakh. பட் என்டையர் 1 lakh ரிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ தெரியுமா? ரிஸ்ட்ரிக்ட் 78,500 தான் கிளைம் பண்ண முடியும். ரீசன் என்னன்னா, டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள் ஃபார் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வில் டிஸ்கஸ் லேட்டர். ஸோ டாக்ஸபிள் இன்கம் கேட்டிருக்காங்க. டாக்ஸபிள் இன்கம் 1,78,500 minus 78,500. கிளியராமா? ரிப்பீட் பண்ணுறேன், லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு வந்து இந்த டிடக்ஷன்ஸ் பெனிஃபிட் கிடையாது. 80C. ஓகே, டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80 அது. இன்ஃபேக்ட் 80C இல்லை, லிசன், 80 இதுக்கு கீழே தான் வரும். 1 second. செக்ஷன் 80C, இன்சர்ட் ரோ செக்ஷன் 80C. 80C எல்ஐசி ப்ரீமியம் 1 lakh, பட் வந்து ரிஸ்ட்ரிக்ட் டு 78,500. ஒய் 78,500? லாஜிக் புரியுதா? பிகாஸ் பிஸ்னஸ் எதுவும் கிடையாது, கேபிட்டல் கெயினுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள். ஸோ இந்த 78,500 மட்டும் தான் நான் இங்கே டிடக்ட் பண்ணுறேன். சார் நான் 1 lakh பே பண்ணியிருக்கேன் சார். அஃப்கோர்ஸ் நீங்கள் 1 lakh பே பண்ணாலும் இட் இஸ் ரிஸ்ட்ரிக்டட் டு 78,500. ஒய்? பிகாஸ் இந்த 1 lakhக்கு இந்த டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள். ஓகே, தட் இஸ் வை 78,500. ஸோ உங்களுடைய டாக்ஸபிள் இன்கம் 1 lakh. எனி டவுட்? Third sum. The following are the details of Srivatsan, a resident Indian, related to the year ended 31/3/2022. Income from salary after transaction 2,30,000. Loss from house property 2,10,000. Loss from cloth business 2,40,000. Income from speculation business 30,000. Loss from specific business 35,80,000 20,000. Long-term capital gain from sale of urban land 3,60,000. Long-term capital loss from the sale of listed shares through stock exchange 1,10,000. Loss from card game 32. Income from betting 45. Life insurance premium paid 45. Compute total income and show item eligible for carry forward. Answer அமைச்சிருக்கேன் பாருமா. Income from salary 2,30,000. Okay, that is after standard action. அதாவது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி லாஸ் 2 lakh அட்ஜஸ்ட் பண்ணுறோம் சார். 2,10,000 இருக்குது சார்னா அஃப்கோர்ஸ் 2,10,000 மேக்ஸிமம் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியும்? நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி,
இன்ட்ரேட் அட்ஜஸ்ட் பொறுத்த வரைக்கும் 2 lakhs தான் மேக்ஸிமம். ஓகே, தென் ஸ்பெகுலேட்டிவ் அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 30,000. பேலன்ஸ் 30. கம் டு பிஜிபிபி. ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் இன்கம் வந்து 30,000 இருக்கு. ஓகே, கிளாத் பிஸ்னஸ் லாஸ் 2,40,000 இருக்கு. ஆனால் நீங்கள் என்ன ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணலாம்? 30 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்போ பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது? 2,10,000. வெயிட் பண்ணுங்க. கம் டு கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் வந்து 3,60,000 இருக்குது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். அதில் ஆல்ரெடி 1,10,000 லாஸ் இருக்குது ஷார்ட் டேர்ம். அதை அட்ஜஸ்ட் பண்ணிடுறோம். அட்ஜஸ்ட் பண்ணால் பேலன்ஸ் 2,50,000. ஸோ இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இந்த பிஸ்னஸ் லாஸ் இருக்குல்ல 2,10,000, அதை இங்கே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோம். பிகாஸ் பிஸ்னஸ் லாஸ் கேன் பி அட்ஜஸ்ட் அகேன்ஸ்ட் எனி ஹெட் ஆஃப் இன்கம் அதர் தென் சேலரி. ரிப்பீட், அதர் தென் சேலரி. ஸோ அதனால் 2,10,000 நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அப்போ பேலன்ஸ் how much? 40,000. இன்கம் ஃப்ரம் பெட்டிங். இன்கம் ஃப்ரம் பெட்டிங் எவ்வளோமா இருக்குது? இன்கம் ஃப்ரம் பெட்டிங் 45,000. Income from betting 45,000. ஸோ உங்கள் டோட்டல் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,15,000. செக்ஷன் 80C எல்ஐசி பே பண்ணியிருக்காங்க. எல்ஐசி ஓகே, எல்ஐசி எவ்வளோ நம்ம கிளைம் பண்ண முடியும்? ஒன்லி 30,000 தான். ஏன் சார் 30,000 கிளைம் பண்ண முடியும்னா, வெயிட், ஐ வில் எக்ஸ்பிளைன். 1,15,000 minus 30. இங்கே சொல்கிறேன், டிடக்ஷன் நாட் அவைலபிள் ஃபார் long-term capital gain and casual income. ஸோ டிடக்ஷன்ஸ் வந்து நீங்கள் கேஷ் இன்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அண்ட் லாங் டேர்ம் கேபிட்டல் இன்கம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வை இந்த 40 நீங்கள் ஈவன் தோ நீங்கள் எல்ஐசி 45 பே பண்ணாலும் restricted to 30,000. it is nothing but salary income 30,000. இதுதான் நம்ம டிடக்ஷனை கிளைம் பண்ணுறோம். இந்த 40யும் 45யுமே ஸ்பெஷல் இன்கம். இதுக்கு வந்து டிடக்ஷன்ஸ் நாட் அவைலபிள். ஓகே, டவுட்? நெக்ஸ்ட் டைம் ப்ராப்ளம் நம்பர் 4 நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். நீங்கள் ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க. ஒரு 10 minutes டைம் தரேன். ஓகே, தென் அவள் டிஸ்கஸ் பண்ணுறேன் வந்து. ஓகே, இன்கம் ஃப்ரம் சேலரி ஆஃப்டர் டிரான்சாக்ஷன் 3 lakhs. லாஸ் ஃப்ரம் லெட் அவுட் ப்ராப்பர்ட்டி 40,000. இன்கம் ஃப்ரம் சுகர் பிஸ்னஸ் 50,000. லாஸ் ஃப்ரம் iron ore business brought forward discontinued 2017-18 1,20,000. short term capital loss 70,000. long term capital gain 10,000. long term capital gain 40,000. income from received from lottery winning 50,000. winning in card game 6,000. bank interest on fixed deposit 5,000. dividend from domestic companies 5,000. calculate gross total income and losses to be carry forward. Okay, please try. Problem number 4 வந்து house property loss 3 lakhs போயிட்டு 2,60,000 வரும். sugar business 50,000 இருக்கு. brought forward loss வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் லாஸ். capital long term capital gain 50. short term capital loss 50 அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் short term capital loss carry forward. இன்கம் ஃபார் லாட்ரி 50 இருக்கு. வின்னிங் ஃப்ரம் 5 இருக்கு. இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் 5. டிவிடெண்ட் ஃப்ரம் டொமஸ்டிக் கம்பெனி. டோட்டல் வந்து 50, 66 இருக்கு. ஓகே, திஸ் இஸ் 0. இஸ் ஆல்சோ 0. ஸோ டோட்டல் இன்கம் 3,26,000 வந்ததுமா. 5,000 என்ன விட்டுட்டீங்க? ரீசன் 21 சொன்னேன் சார். அதான் 3,26,000 ஆன்சர். ஓகேவா? டவுட் இருக்கா பாருங்க. இந்த சம்பள ஆன்சர் வந்து டோட்டலாக 3,26,000 வருது. சம் நம்பர் 4. 3 lakhs மைனஸ் ஹவுஸ் ஹோல்ட் லாஸ் 2,60,000. பிஸ்னஸ் லாஸில் வந்து ப்ராட் ஃபார்வர்ட் பிஸ்னஸ் லாஸ். பேலன்ஸ் அன்அப்சார்ட் லாஸ் வந்து கேரி ஃபார்வர்டு. கேபிட்டல் கெயின் 50 மைனஸ் 50. பேலன்ஸ் 2 lakhs வந்து கேரி ஃபார்வர்ட். அதர் சோர்ஸ் வந்து வின்னிங் ஃப்ரம் லாட்ரி 50. வின்னிங் ஃப்ரம் கார்டு கேம். இன்ட்ரெஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் டெபாசிட் டிவிடெண்ட் 66. ஸோ டோட்டல் வந்து 3,26,000 டோட்டல். ஓகே, take problem number 5. balance sums I will send the answer. இல்லை இதே மாடல் தான் எல்லாமே. ஓகே, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 1,40,000. லாஸ் ஃப்ரம் ஸ்பெகுலேட்டிவ் பிஸ்னஸ் 60. லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் ஆன் சேல் ஆஃப் லேண்ட் 1 lakh.
30. Long-term capital gain loss of listed shares. STT not paid 1 lakh. Income from business of textile after allowing current year depreciation 50. Income from activity of owning and maintaining race as 15. Income from salary office transaction 1 lakh. Loss from house property 40. Following are the carry forward losses. Loss from activity of owning and maintaining race houses. Assessment year 1920 25,000. Carry forward loss of textile business. Assessment year 14-15 60,000. Listen carefully. Assessment year 14-15 கரெக்டாக 8 years வருதா பாருங்க. 8 years கரெக்டாக கரண்ட் இயருக்கு வந்துருச்சுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஓகே, கம்ப்யூட் காஸ்ட் டோட்டல் இன்கம் ஆஃப் எக்ஸ் அண்ட் த கேரி ஃபார்வர்ட் லாசஸ் ஃபார் அசஸ்மெண்ட் இயர் 22-23. சி நான் வச்சுங்க, பி கேர்ஃபுல். ஒன்லி 8 அசஸ்மெண்ட் தான் நீங்கள் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதை நோட்டீஸ் எடுத்துகிட்டு 14-15 8 years அண்ட் 22-23 கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். இன்ஃபேக்ட்டு அதை செக் பண்ணி டோட்டல் இங்கே என்ன சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் நானே போட்டுறேன். இன்கம் salary 1 lakh minus household loss 40,000, so 60,000. Profit business loss 50 and business வந்து 50 adjust பண்ணிட்டோம். Balance loss carry forward. Capital gain வந்து 1 lakh 40 இருக்கு. Short term capital gain. Long term capital gain 30 minus 30 0. Income activity 15,000. Profit with same activity 15,000 nil. So gross total income 2 lakhs. Doubt இருக்கா? 2 lakhs gross total income. Balance loss of 10,000 cannot be carry forward because அந்த பிஸ்னஸஸ் வந்து கரெக்டாக 14-15 வந்துருக்கு. 60,000 இருக்குது லாஸு. இப்போ நம்ம கரண்ட்டில் 50,000 தான் இருக்குது. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். பேலன்ஸ் லாஸ் வந்து நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது பிகாஸ் 8 years என்னது ஓவர் ஆகிடுது. டைம் லிமிட் 8 years ஓவர். And speculative business loss can be set off only against speculative business income means carry forward. And balance 70,000 loss to be carry forward. Long-term capital loss. Long-term capital loss on listed shares, STT paid or not, can be set off against long-term capital gain only. Balance loss of 10,000 can be carried for next year because 4 years இருக்கு. இந்த loss from activity of owning and maintaining years வந்து 4 assessment year பண்ணலாம். இன்னும் 1 more year இருக்கு, அதனால carry forward பண்ணுறோம் next year. So total income 2 lakhs. Any doubt?